இப்போ ஆராதனை நம்ம எழுந்து நின்றுட்டோம். இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. உங்களை ஒவ்வொருத்து கூட கர்த்தர் நிற்கிறார். நீங்க கண்ணை மூடி ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களை பார்ப்பார். அஜித் சாமியில கர்த்தர் பார்ப்பேன், என் கூட நிற்கிறாரு. இப்போ ஆண்டவர் நான் எப்படி துதிக்கிறேன், எப்படி வர்ணிக்கிறேன், ஆண்டவர் எப்படி புகழ்றது. ஏன்னா அவர் தான் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை அவர் செய்யறாருல்ல, செய்யறாரா இல்லையா? நம்ம கேட்கிறோம், நம்ம பணத்தை கேட்கிறோம், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். நம்ம எவ்வளோ ஜபத்தை நம்ம விண்ணப்பப்படிய வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது நல்லா கவனிக்கணும். அப்போ வைக்கும்போது நமக்கான காரியத்தை அவர் செய்யறாரு. அப்போ அவர் என்ன பண்ணணும்னா அவர் சந்தோஷப்படணும், அவர் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொன்னேன், நான் லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்தது வீட்டில் நான் எங்க ஒய்ஃப் கிட்ட நான் அவ்வளோ எதையும் சொல்ல மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் இது போல மாட்டிக்கினேன், வெளியில வந்தேன், ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். அப்ப நான் இந்த விஷயத்த தனிப்பட்ட முறையில் அழுவேன், கதறுவேன். ஆண்டவரே, நான் லிஃப்ட்ல மாட்டி நான் செத்துட்டு இருப்பேன், நீங்க என் மேல வச்சிருந்த திட்டம் முடிஞ்சிருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வாழ்த்தை கொடுத்து அவர் ஆராதிப்பதற்காக தெரிந்து கொண்ட பவுல், அதாவது ஜெபிச்சது 2 பேர், பவுலும் ஷீலாவும் தான் துதிச்சாங்க. துதிக்கும் போது அநேகர்களுக்கு கட்டுகள் அடக்கப்பட்டது, அநேகர்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்து. அப்போ நம்ம துதிக்கணும். இந்த இடத்துல நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துறோம். அல்லேலூயா. நீங்க இங்கேன்னு இல்லை, நீங்க வீட்டுல கூட நீங்க ஆராதிச்சீங்கன்னா அப்போ ஆராதிச்சு கொண்டே இருக்கணும். இந்த இருதயம் எப்போதும் அவரை துதித்து கொண்டு எல்லாரும் அப்படியே கண்களை மூடும்.